Good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 7 verse 10 to 20. First we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So in the section again ஒரு Solomon is warning again against sexual immorality. அதாவது எப்படின்னா ஒரு adulterous woman வந்து எப்படி ஒரு யங் மேன் ஒரு யூத்தை ஒரு அடல்ட்ரஸ் உமன் எப்படி ஒரு யூத்தை வந்து டெம்ப்ட் பண்ணுவாங்க அண்ட் அதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா அதே மாதிரி தான் பாவமும் நம்மளை வந்து ஒரு அடல்ட்ரஸ் உமன் ஒரு யூத்தை டெம்ப் பண்ணுற மாதிரி பாவமும் நம்மளை வந்து இன்னும் டே டு டே லைஃப்ஸ் இட் வில் டெம்ப்ட் அஸ் அதை தான் சொல்கிறாரு ஓவராலாக இந்த செக்ஷனில். ஸோ இதுலேருந்து வாட் கேன் வி டேக் அவே ஃப்ரம் திஸ்? ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பாட்டில் சாலமன் எப்படி சொல்கிறாருன்னா லைக் அன் அடல்ட்ரஸ் உமன் இஸ் டெம்ப்டிங் அ யூத். அதாவது அந்த உமன் என்ற பாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எப்படின்னா த பீப்புள் வி அசோசியேட் வில் ஷேப் ஆர் மாரல் டைரக்ஷன் அண்ட் ஆர் க்ரோத் இன் கிரைஸ்ட் ஃபார் த பெட்டர் ஆர் வர்ஸ். அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம நண்பர்கள், அதாவது நம்ம சோஷியல் சர்க்கிள், அவங்க தான் நம்மளோட மனசாட்சியில் நம்மளோட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம ஆண்டவருடைய நடக்கையை அவங்க தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க தான் வந்து ஷேப் பண்ணுவாங்க ஃபார் த பெட்டர் ஆர் வர்ஸ். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தால், ஆவிக்குரியவர்களாக இருந்தால், அவங்க உங்களை நல்லா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் தே வில் கீப் யூ இன் த ரைட் பாத். ஆனால் சுற்றி இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு வந்து அந்த அடல்ட்ரஸ் உமன் அந்த யூத்தை டெம்ப் பண்ணுற மாதிரி சுற்றி இருக்கவங்களே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையில் டெம்ப் பண்ணுற. ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா ஒரு தம்பி ஆஃபீஸ் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. ஆஃபீஸில் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தே மே நாட் பி கிறிஸ்டியன்ஸ், அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, இல்லைனா தே மே கோ அண்ட் கெட் ட்ரிங்க்ஸ், குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய தவறாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட சுற்றி இருக்க போது அவங்க வந்து ஜஸ்ட் லைக் அண்ட் அடல்ட்ரஸ் உமன் இஸ் டெம்ப்டிங் தட் யூத். நம்ம சொல்லலாம், அண்ணா அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லைண்ணா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களே வந்து சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒன்று தாண்டா. நிறைய பேர் நடந்திருக்கு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி தவறான அடிக்ஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி சின்னதாக ஒரு வாட்டி பண்ணுன்னு அதுக்கடுத்து ஜஸ்ட் லைக் ஹவு த அடல்ட்ரஸ் உமன் இஸ் டெம்ப்டிங் அண்ட் மேக்கிங் த யங் மேன் ஃபால். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம சோஷியல் சர்க்கிளில் இருக்கவங்களும் அவங்க தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இன் அ வெரி குட் வே. அண்ட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பட் நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமான்றது they are the ones who play a very big role. ஸோ இதில் நம்ம என்ன எடுக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் த பீப்புள் who are very godly and who are very moral. நல்லவங்களா, அதாவது ஆவிக்குரிய நண்பர்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களையும் தள்ளுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சோஷியல் சர்க்கிள் சுற்றி இருந்தால், அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து வேதம் படிக்கிறவங்க, பைபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் நீங்களே நினச்சி பாருங்கள் எப்படி நீங்கள் நார்மலாக பேசுகிற டாபிக்ஸு. இப்போ நார்மலாக நம்மளாம் என்ன பேசுவோம், பாலிட்டிக்ஸு, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி இல்லை படம், இந்த மாதிரி ரேண்டம் திங்ஸ் தான் நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம நண்பர்கள் ஆவிக்குரிய வேதாகமம் படிக்கிற நண்பர்களாக இருந்தால், வேதாகமத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நண்பர்களாக இருந்தால் நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், பைபிள் படிப்போம். அவங்க வந்து நம்ம சொல்லுவாங்க, பைபிள் இது பார்த்தியா, ஓ நான் பார்க்கலையே, அவங்க சொல்கிறலாம் நம்மளுக்கு என்ன வரும், மோட்டிவேஷன் வரும், சொல்கிறானே இரு நானும் பார்க்குறேன். அந்த மாதிரி நண்பர்களை நம்மள சோஷியல் சர்க்கிளில் வி ஷுட் ஆல்வேஸ் கீப் அந்த மாதிரி ஆட்களை த க்ளோசஸ்ட் டு அஸ். ஸோ அண்ட் செகண்ட், நம்ம அந்த மாதிரி ஆட்களை சுற்றி வச்சுருக்க மாதிரி வி ஆல்சோ ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆவிக்குரிய நண்பர்களை நம்மளை சுற்றி வச்சுருந்தா நம்ம ஆர் வாக் வித் கிரைஸ்ட் ஆர் வாக் வித் காட் வில் பி ஈஸியர். செகண்டு, நம்மளும் அந்த மாதிரி ஒரு நண்பனாக மற்றவங்களுக்கு இருக்கணும். நம்மளும் எப்படி இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து பைபிள் படிக்கலையா சார் பரவாயில்லடா அந்த மாதிரிலாம் இருக்காது. வி ஷுட் ஆல்சோ பி someone who helps others grow and walk in the right path spiritually. So from this devotion,
That is what I want us to take away. Thank you.